ஏய், காத்தவரன் கையில் வச்சிருந்த பத்திரிக்கை யாருதுன்னு தெரியுதுல்ல? இரு, உலகத்திலேயே லவ் பண்ண பொண்ணை ஒருத்தன் தார வாக்க போகிறேன். பத்திரிக்கையாவது கித்திரிக்கையாவது. என்னடா பெரிய மயிர் லவ், நாளைக்கு இந்நேரம் உயிரே இருக்காது. இந்த நேரத்தில் லவ் கிவன்னு. ஏய், நாளைக்கு நடக்க போகிற ஃபங்க்ஷன் யாருதுன்னு தெரியுமில்ல? காடல் ராஜா. என் அண்ணன் இல்லை, நம்ம அண்ணன் ஃபங்க்ஷன். அங்கே தான் ஃபுல் செக்யூர். கூட பழகினதால என்னென்ன அனுபவிக்க போகிறனோ. ஆனால் ஒன்றுடா, இப்போது தப்பிச்சா சரி. நாளைக்கு ஒரு ராத்திரி, அந்த ராத்திரி மட்டும் கடந்தா போதும். நீ எங்கேயோ போ, நான் எங்கேயோ போகிறேன். ஏய் போச்சுடா, கொத்தா மாட்டணும்டா. ஏய், நீ அந்த பக்கம் வந்துடு, நான் இப்படியே வந்துடுறேன். டேய், மாட்டிக்காம நீ வந்துடுறா. டேய், இப்போ என்ன நடந்து போச்சுன்னு அழுதுகிட்டு இருக்க? நீ அப்போவே லவ்லாம் பண்ண வேணான்னு சொன்னடா, நான் தான் கேட்கல. உங்கள் அப்பா ஆளை வச்சு மிரட்டுறான்டா. லைஃப்பில் காம்படிஷன் அதிகமாக போச்சுடா. இன்னும் யங்ஸ்டர்ஸ் லவ்வில் குழி பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. உன் வயசுக்கு இவ்வளோ பெரிய ஊசியா? ஹலோ, சொல்கிறா. யார்? நம்ம பொண்ணுக்கா? நம்ம பொண்ணு தெரிஞ்சால் நடந்தா என்ன? சரி, பையன் பேர் என்ன? பாலாவா? சரி, டீட்டெயில் அனுப்பு, மற்ற நான் பார்த்துக்கிறேன். ஒரு பொண்ணை கழட்டி உரிய வெக்கமா இல்லை? கண்ணை மூட. நான் உங்கள் அண்ணன்ட்ட சொல்லிடுறேன், மற்றதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. நோஸ்ட்டு கணக்கு வழக்கு பார்க்க வாங்கி கொடுத்தா அதில் ஃப்ளேம்ஸ் அடித்து ஹார்டின் வரைஞ்சி வச்சுருக்க. இல்லைண்ணா, மார்ட்டின் ஆசைப்பட்டாண்ணா அந்த பொண்ணு மேலே. தூ, யாராவது குத்திட்டு வந்திருந்தாலும் 4 இடத்துல பெருமையாக பேசலாம். மயிறு பொம்பளை கூட்டாளி. அந்த பொண்ணு இவனை லவ் பண்ணுறாளாடா? வேற ஏதோ ஒரு பையனை லவ் பண்ணுறாளாட்டுக்குண்ணா. புறம்போக்கு பா. ஏய், நீனுப்பா. ஆமாம், இவர் மட்டும் செட்டில் ஆகிடுவார். ஏய், இங்கே வா, இங்கே வா. டேய், உன்னை தான் கூப்பிட்றாரு, போயிட்டு வா. எது செட்டில் ஆகிட்டியா? பதவி வேணுமா? இல்லை பணம் வேணுமா? இல்லை நான் போட்டிருக்க சட்டை வேணுமா? இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தன் மயிரும் பிடிங்கி விற்றுட்டு டீயும் போண்டாவும் வாங்கி தின்னுட்டு கடை. சரியா? வந்துட்டாரு பெரிய மயிர் மாதிரி பேசிக்கிட்டு. ஆகுனா சி போ. டேய், எல்லாத்தையும் உள்ள வர சொல்லு. நோ, இவ்வளோ சொந்தக்காரங்க இருந்தோம் அண்ணியை பார்க்க போக மாட்டேங்கிறீங்களே. எங்கள் மேலே நான் அவ்வளோ பாசமா? பாசம் இல்லை, ஒரு கொட்டையும் இல்லை. ஆல் டைம் ரூவா, கையில் பேனா, சுற்றிலும் பொறிக்குங்க. இதோட என்ன வேணும்? என் அன்னிகாரிய வேலைக்கு போக சொல்லிட்டு வீட்டை ஹாயாக படுத்திருந்தா யாருக்கு தான் கோவம் வராது? அதான் வீட்டை விட்டு துரத்துறேன் அன்னிகாரி. எந்த முள்ள மாறிடாது? முள்ள மாதிரி தான் லிமிட்டு. இதுக்கு மேலே பேசினா கைத்தாமட்டில் கத்தி எடுத்து குத்திடுவேன். டேய் அண்ணம்பா, காத்த வராயினா ஊரே பார்த்து நடுங்குது. எல்லாத்தையும் இப்போ ஏறிடுச்சுல, அடக்கண்டாடுறா. சகோ, அண்ணன் பிறந்தநாள் வந்துருச்சு, களை கட்டணும். கச்சேரிலாம் சொல்லியாச்சுல்ல?
சகோ, இன்விடேஷனில் காம்ரேட் வெல்லிங்டன் சேவியின் போராளியான தோழர் டபிள்யூ கடல் ராஜா சரியானோ? சரி சகோ, நாளைக்கு ஃபிலோமின்ட்ட போய்ட்டு இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்துடுவோம். சரி சகோ. அப்படிலாம் விட முடியாது. நீ யார் பேசுகிறது? டேய் இருடா, என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறேன். அப்படியா? சரி, எனக்கு தெரிஞ்ச லோக்கல் டான்னு ஒருத்தர் இருக்கான். அவன் பேர் காத்தாவராயன். அவன்கிட்ட கூப்பிட்டு போகிறேன், மற்றதெல்லாம் அவன் பார்த்துப்பான். டேய், காடர் ராஜா தம்பி ஏதோ பார்க்கணுன்னு சொன்னான். அவனை போகிற வேலை பிக்கப் பண்ணிக்கலாம், சரியா? அண்ணா வணக்கண்ணே. வாப்பா. டேய் வண்டி ஏறுறா. அண்ணே அண்ணன் பிறந்தநாள் வருது, அதனால் நேரில் பார்த்து ஏன்பா சொல்லிட்டு இந்த போகலாம். ஃபோனில் சொல்லிருக்கலாம்ல? பரவாயில்லண்ணே, இதில் ஒரு சிரமமும் இல்லைண்ணே. டேய் இல்லைடா, உங்கள் அண்ணன்கிட்ட நான் சொல்லிட்டேன், அவரும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சரி விட்றா, நமக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சால் போதும். ஏய், நீங்கள் தானேப்பா அது? அண்ணே குடோனில் இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே ஒரே போலீஸ் பிரச்சனைப்பா, அதான் இடம் மாற்றிட்டேன் இங்கே. அண்ணே மறக்காமல் வந்துடுங்கண்ணே. சரிப்பா, நான் வந்துடுறேன். வரேண்ணே. நீ பார்த்து போ. ஒரு நிமிஷம். கால் பண்ணிக்கலாமே, பசங்க நம்ம தம்பி தானே, என் சைடில் எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேண்ணே. சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன். டேய் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, எல்லாம் சேவ் பண்ணிட்டு டீசெண்டாக வாங்கடா. அண்ணா அந்த சம்சாரம் மாசமாக இருக்கானே, அதனால் சேவ் பண்ண முடியாதுண்ணா நான். அடிங்க மயிறு, சொல்கிறதே கேட்க மாட்டேன். அப்புறம் நான் என்னென்ன பண்ணுறது? ஐயோ மண்டலம் சிம்மு சிம்முன்னு போடுதே. ஐயோ அப்பா. டேய் அங்கே என்ன சத்தம் கேட்குதுன்னு பாடுறா. ஐயோ ஐயோ வலிக்குது. ஐயோ ஐயப்பா. ஏய் என்னடா? மாட்டின்னு தானே சொன்னான், எப்போ பார்த்தாலும் சின்ன பிள்ளை மாதிரி பேண்ட் சட்டையாக போட்டுட்டே இருக்கிறானே, வேட்டி கட்டான்டா அவன் தானே சொன்னான். உடம்பு சரியில்லைன்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு பார்த்தா நான் ஏதோ ஒரு சிந்தனத்தில் வேட்டி இப்படி தூக்கி கட்டிட்டேனே, அவன் இங்கே குத்துறதுக்கு பதிலாக தலையில் குத்திட்டானே, தடெல்லாம் ஒரே கிருப்பாக இருக்குண்ணே. இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேண்ணே. ஏய் உட்கார்றா. டேய் ஏதோ பெரிய ரவுடின்னு சொன்னேன். டேய் நானும் அப்படி தானே நினச்சேன். டேய் இந்த நம்பர் தானடா? இல்லைண்ணா பரவாயில்ல, கொடுங்கண்ணா, நாங்கள் பார்த்துக்குறோம். டேய் விடுறா, நான் பார்த்துக்கிறேன்டா. ஹலோ ஃபிலமினா? ஹலோ, ஃபுல்லாக தான் பேசுகிறேன், சொல்லுங்கள். அவனுக்கு தான் அரியா பசங்க அப்படி இப்படி இருக்கானுன்னா நீ சுத்த அறிவு கட்ட முட்டா இருக்க. ஏய், நீ யாருன்னு எனக்கு தெரிய வேணாம். அந்த பையனை எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நான் உன்னை கண்டுபிடிச்சேன். என்னப்பா இது, சாவுடு மாதிரி இருக்கு. அடிப்பேன். இப்போ சொல்லு, யார் நீ? நான் யார்?
டேய் பாட்டு ஆஃப் பண்ணு. அண்ணே ஸ்பீக்கர் ஆஃப் ஆக மாட்டேதுண்ணே. ஆஃப் பண்ணுறேன்னா வேடி காட்டிட்டு இருக்க. உன்னை முடிச்சு காட்டுறேன்டா. அண்ணா நான் போய் மெயின் ஆஃப் பண்ணுறேண்ணா. ஏ கார்மேகா மெயின் ஆன் பண்றா. ஏ அண்ணனை போட்டுட்டு ஓடுறானுங்கடா. டேய் நில்லுங்கடா டேய். அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லடா பதில எனக்கு. காசு பணத்துக்கு மேல. ஏய் ஒருத்தங்க உயிரே போப்பது. உனக்கு லவ் மாரி கேக்குதா? டேய் போச்சுடா, கொத்தா மாட்டணும்டா. ஏய் நீ அந்த பக்கம் வந்துரு, நான் இப்படியே வந்துடுறேன். டேய் மாட்டிக்காம நீ வந்துடுறா. எல்லாம் உன்னால தான்டா. நான் யாரா? நான் தான்டா உன் அப்பா. ஏய் ஃபிலோமின் வருவானாடா? ஏய் கம்னரா, நானே காத்திராயன் வருவான்னு பயந்துட்டு இருக்கேன். ஏய் எங்க அண்ணன் அங்க போட்டு தள்ளிட்டு பிலோமின் வருவான் காத்தராயன் வருவான்னு டிராமா பண்றீங்களா? ஏய் அண்ணனை கொன்னவன் இங்க தான்டா இருக்கான், சீக்கிரம் வாங்கடா. ஏய் போச்சுடா, பிலிம் வந்துட்டாடா. ஐயோ போச்சுடா. டேய் எங்கடா இருக்க? அவன் அண்ணனை கொண்டுட்டான்னு சொல்லிட்டு நம்ம மேல பழி போடுறான். அவன் கடத்த போறான், நீ எங்கடா இருக்க? டேய் இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் தப்பிச்சா போதும், இப்படியாவது கேட்டுக்கிட்டு வந்துடுறான். ஏய் நான் தான் அவளை லவ் பண்றேன்னு சொன்னல, கேட்டியா? இப்ப எப்படி கிடக்குற பார். டேய் தம்பி, என் ஃப்ரெண்டு தான் அந்த பொண்ணை உசுறு உசுராக லவ் பண்ணுறான்னு சொன்னால, அது ஏதோ சொல்லுவாங்களே மேக்கப்பா பிரேக்கப்பா,
அதை பண்ணிவிட்டு அந்த பொண்ணை கட்டி விட்டுடு. ஏய், இப்படிலாம் விட முடியாது. நீ யார் பேசுறது?